ஹாய் செல்லக்குட்டீஸ். ஒருத்தர் இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தயவு செஞ்சு அவங்கள மாற்ற முயற்சிக்காதீங்க. அதுக்கு பதில் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு உங்களுக்கான வெற்றி பயணத்தை நோக்கி போயிட்டே இருங்க. பிரச்சனையிலேயே சுற்றி சுற்றி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணடிக்காதீங்க. உங்கள் இலக்கை நீங்கள் அடையணும்னா இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை, நீங்கள் என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, எதுவாக இருந்தாலும் அது பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு இந்த நாள் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்குற அருமையான நாள். இந்த நாளில் தயவு செஞ்சு உங்கள் இலக்கை நோக்கி போயிட்டே இருங்க. இந்த வருஷத்துக்குள்ளே சில கோல்ஸ் வைங்க. இந்த வருஷத்துக்குள்ளே நான் கடன் அடைக்கணும், இந்த வருஷத்துக்குள்ளே என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த வருஷத்துக்குள்ளே என் பிள்ளைங்களுக்கு மேல் படிப்பு நான் கொடுக்கணும், இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு இவ்வளோ சேமிப்பு இருக்கணும், இந்த வருஷத்துக்குள்ளே என் ஹெல்த்து நான் இவ்வளோ நல்லா பாதுகாத்துக்கணும், இந்த வருஷத்துக்குள்ளே நான் இவ்வளோ நகையை சேர்க்கணும்னு ஒரு இலக்கு வைங்க. இன்னிலேருந்து உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு காணாமல் போகும். ஆமாங்க, நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது இறைவன் விதித்த விதி. அதை உங்களுடைய நெகட்டிவ் எண்ணத்தினால நீங்கள் தடை பண்ணி வைக்காதீங்க, சரிங்களா? வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம். நீங்கள் நல்லா இருக்கணும் செல்லக்குட்டீஸ்.